ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ட்ரேடிங் செஷன் உள்ள போயிடலாம். ஓகே, ஆஸ் யூஷுவல் லோ பே அவுட் இருக்க கரன்சி பேர்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஹை பே அவுட் இருக்கிற கரன்சி பேர்ஸை வந்து வச்சுப்போம். ஓகே, அப் டு 90 வரைக்கும் இருக்கிறது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிரேக் பண்ணாங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல இருக்குது நமக்கு. ஓகே, until break we need to wait. இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா ஐஆர்ஐ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பிரேக் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். இல்லைன்னா அலர்ட் போட்டுட்டு அடுத்த சார்ட் பார்ப்போம். இங்கே ஒரு ஏஜிங் ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, நல்ல ஒரு ஏஜிங் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே ஒரு கியூஎம்மும் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்படி வந்தோன்னா இங்கேருந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல போயிட்டு இங்கே ரியாக்ட் ஆகுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கியூஎம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், கரெக்டாக கியூஎம் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஓகே, 3 மினிட்ஸில் நமக்கு என்கல்ஃப் இருக்கான்னு பார்க்கணும். 3 மினிட்ஸ் என்கல்ஃப் இருக்குது. பட் இந்த மாதிரி வந்து விக் ஏரியாவில் இருக்க விக் ஏரியாவில் இருக்கிற என்ட்ரி எல்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகுது, கஷ்டம்தான். பட் வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட் இருக்கான்னு ட்ரை பண்ணுவோம். நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி கிடச்சிது அப்படின்னா நம்ம எடுக்கலாம். கீழே இந்த இடத்துல ஒரு என்ட்ரி இருக்குது, பட் அது வந்து ஹை ரிஸ்க்கான என்ட்ரி. ஓகேங்களா, எப்போவுமே வந்து நெக்குக்கு கீழே இருக்க என்ட்ரியை வந்து நம்ம எடுக்கக்கூடாது, நெக்குக்கு மேலே தான் எடுக்கணும். மார்க் பண்ணுறேன், நெக்குக்கு மேலே ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்குக்கு மேலே சூப்பர் என்ட்ரி ஒன்று இருக்குது பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டான என்ட்ரி. ஓகேங்களா, ப்ளூ கலரில் மார்க் பண்ணுறேன், கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். அதுதான் நமக்கு பர்ஃபெக்டான என்ட்ரி. கீழே இருக்கிற என்ட்ரியை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பட் அது வந்து நாட் குட். ஏன்னா கீழே வந்து இங்கே கன்சியூம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த என்ட்ரியை இங்கேருந்து கேண்டில் போய் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஒர்க் ஆகுது வந்து கஷ்டம். ஸோ கீழே நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம், மேலே இருக்கிற என்ட்ரிக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா, 5 செகண்ட்ஸில் போனீங்கன்னா இன்னும் ப்ரைசைஸ் என்ட்ரி, அந்த என்ட்ரிக்குள்ளேயே இன்னும் ஒரு ப்ரைசைஸான என்ட்ரி. இதுதான், அதை வந்து எல்லோவில் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, நமக்கு மார்க்கெட் மேலே வராங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர்லேயே நம்ம ட்ரேட் எடுக்கலாம், எல்லோ கலர்லேயே ட்ரேட் எடுக்கலாம். எல்லோ கலர் வந்து நமக்கு வந்து ரொம்ப எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுற என்ட்ரி. சரிங்களா, நான் திரும்ப வேணால் கூட உங்களுக்கு கீழே வரைகிறேன். பாருங்க, இங்கே வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஏரியாவில் ரியாக்ட் ஆகி கீழே வருவாங்க. ஓகேங்களா, கியூஎம்க்கு வந்துட்டாங்க போல். கியூஎம் ஏரியா வந்திருக்கு மார்க்கெட்டு. லேட் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நான் இந்த இடத்துல வந்து 2 என்ட்ரி போயிருக்கேன். ஏன்னா கீழே இருக்க என்ட்ரி வந்து கொஞ்சம் ஏர்லியர், தட் மீன்ஸ் வந்து பிலோன்றதுனால மேலே இருக்க என்ட்ரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நம்ம இந்த ஜிக்ஸாக்கை வந்து ரிமூவ் பண்ணலாம்.
இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம வரைஞ்சது தான். ஓகேங்களா, இந்த கன்சியூம் பண்ணிவிட்டு இங்கேருந்து ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு வரைஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த ஏரியாவில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கியூஎம் ட்ரேட் வந்து வின் ஆகிட்டோம். சரிங்களா, ஈவன் தோ இந்த இங்கே ஒரு சரி இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கலாம், பட் நம்ம கன்சிடர் பண்ணல. ஓகேங்களா, இதுவும் வந்து ஒரு நல்ல ஏரியா. இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் கியூஎம் மேட்ச் ஆகுறாங்க அப்படின்னா அந்த ஏரியா வந்து சூப்பர்பாக வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, சரி, ஓகே, இந்த ட்ரேட் வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ இது ஓகேங்களா. சரி, நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போவோம். இங்கே பாருங்கள், ஹையர் ஐ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு லெவல் வந்து இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு பிரேக் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து ரிவர்சலுக்கு ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா வந்து ஹையர் ஐ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹையர் ஐ ஃபார்ம் பண்ணி தான் பிரேக் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு ரிவர்சலுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஒரு கேப் டவுன் வந்திருக்காங்க. ஓகேங்களா, நம்ம வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் நம்பர் மேலே தான் அந்த ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணோம். ஓகேங்களா, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ இங்கேருந்து நமக்கு ஒரு ட்ரேட் மேலே போகும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இந்த ஹையர் ஹை தான் வந்து நமக்கு மேஜர் கன்ஃபர்மேஷன். செகண்ட், இங்கே க்ரீன் வர்றதுக்கு நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னென்னா, லெவலுக்கு முன்னாடி ஒரு 2-3 கேண்டில்ஸ் முன்னாடி வந்து நமக்கு பையர்ஸோட என்ட்ரி. ஓகேங்களா, அது இல்லாமல் இது ஒரு லெவலு. ஓகேங்களா, லெவலில் வந்து நமக்கு ரவுண்ட் நம்பரும் இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தான் அந்த ட்ரேட் வந்து எடுத்திருக்கோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, இந்த ட்ரேட் வந்து நம்ம வின் ஆகிட்டோம். கேப் அப்பு, நான் செல்லுக்கு போயிருக்கேன். அது டவுன் ட்ரெண்ட்ன்றதுனால லெவலுக்கு ரீச் ஆகணும் கேப் இருக்குது. பட் கொஞ்சம் டவுட்டு தான், பார்க்கலாம். ஏன்னா இங்கே இன்பிட்வீனில் வந்து கம்ப்ளீட்டாக வந்தது வந்து ஒரு கேண்டில் தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களும் கேப் அப்பு, குறுக்கில் லெவல் எதுவும் இல்லை, கீழே தான் லெவல் இருக்குது. ஓகேங்களா, இங்கே நமக்கு ஒரே ஒரு பேட் லக் என்னென்னா இவங்க என்கல்ஃப் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று தான் பேட் லக்கு. பார்ப்போம். ஷிட், ஒரு சின்ன கேப் அப் திரும்ப. இந்த இடத்துல வந்து நான் 2 ட்ரேட் போயிருக்கேன் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா சேம் அதே ரீசன் தான். பட் இப்போ வந்து கேண்டில் ஸ்டார்ட் ஆனது இந்த லெவலில் ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் லாஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிஜெக்ஷன் லெவலுக்குள்ளேயே. ஓகேங்களா, இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இங்கேருந்து செல்லர்ஸ் என்கல்ஃப் ஆன லெவல். ஓகேங்களா, அது இல்லாமல் மேஜர் ட்ரெண்ட் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், டவுன் ட்ரெண்ட். சரிங்களா, அதை கன்சிடர் பண்ணி தான் ட்ரேட் எடுத்திருக்கேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.
லாஸ்ட்டாக புஷ் பண்ணுறாங்க. ஏன் இப்படி புஷ் பண்ணியிருக்காங்க? ஓகே, மார்க்கெட்டில் வந்து எல்லாமே சகஜம்தான். பட் இந்த ட்ரேட் நம்ம எடுத்துருக்கலாம். நான் கொஞ்சம் டவுட்டில் தான் விட்டுட்டேன். ஏன்னா இது வந்து அவங்க எக்ஸாஷன் தான் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக, அதனால ரிவர்ஸில் வந்திருப்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, என்ன ரீசன் அவங்க இங்கே போயிருக்காங்கன்னா இந்த லெவலில் ரீச் பண்ண போயிருக்காங்க. இந்த லெவலில் வந்து ரீச் பண்ண போயிருக்காங்க. இந்த லெவலில் ரீச் ஆகிட்டு திரும்ப வந்து ஃபாலோ ஆகுறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம இதை கரெக்டாக கவனிச்சிருந்தோம்னா இது வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி கூட. இன்னும் கொஞ்சம் லெவலுக்கு கீழே வந்தாங்கன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிற பையர்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே ட்ரிகர் ஆகுவாங்க. அப்படி இல்லை லெவலில் கரெக்டாக க்ளோஸ் ஆனாங்கன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா லெவலில் வந்து நமக்கு டோஜி ரேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா, டோஜி இருக்குது. இங்கே ஒர்க் ஆகலை, கரெக்டு தான். பட் இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா அங்கே பையர்ஸோட டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் நம்ம வந்து பைக் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரிஜெக்ஷன் வரது நிறைய சான்சஸ் இருக்குது இங்கே பையர்ஸ் இருக்கிறதுனால. லெவல்லேருந்து கொஞ்சம் கீழே வந்தாலும் இருக்கலாம். டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து ட்ரேட் இருக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம இருக்கிறது வின் ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்த செகண்ட் ரெட் லைன் எல்லோ லைனுக்கு வந்தால் நம்ம வந்து பைக்கு வந்து ட்ரை பண்ணணும். கேண்டிலோட மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம எடுக்கிறதுக்கு யோசிக்கிறோம். ஏன்னா நம்ம இங்கே போட்டோம்னா அது மேலே போய் விழுந்துடும் தேவையில்லாமல். டைம் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேண்டில் முடிட்டோம். நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இந்த இடம் கேப் அப்பு, செல்லர்ஸும் வருவாங்க, பையர்ஸும் வருவாங்க. லெவல் பிரேக்குன்றதுனால அது எல்லாமே இங்கே ஒரு என்கல்ஃப் பண்ணியிருக்காங்க. ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மளை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா நம்ம ப்ராப்பராக நம்ம டிசைட் பண்ண மாதிரி வந்ததுன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் எடுத்துக்குவோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கொலாப்ஸ். சரி, ஓகே. இப்போ எல்லோரும் கேப் அப் வந்துச்சுன்னு செல் எடுப்பாங்க. பாதி பேர் வந்து என்கல்ஃப் வந்துச்சுன்னு பை எடுப்பாங்க. இதில் வந்து 50-50 சான்ஸ். மார்க்கெட் எப்படி வேணாலும் டர்ன் ஆகும். ஏன்னா இது பிரேக் ஆனதும் பார்த்தீங்கன்னா வந்து 30% பிலோ 30% பாடியில் தான் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா, கேண்டில் வந்து எப்படி வேணாலும் இந்த இடத்துல ப்ளே ஆகும்.
ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம லாஸ் ஆன மூணு ட்ரேடுக்கு பதில் நான் வந்து 3 ட்ரேடு வந்து போயிருக்கேன். இந்த இடத்துல ஏன் நான் செல்லுக்கு போனேன்னா ரீசன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிஃபோராக வந்த கேண்டில் வந்து பிரேக் ஆனதுக்கப்புறமா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக புஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுவும் இந்த கேண்டிலும் ஒரு கேப் அப்பு. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து டவுனுக்கு தான் வருவாங்க. ஏன்னா நியர்பை வந்து பார்த்திங்கன்னா லெவலும் எதுவும் இல்லை. நியர்பை லெவல் வந்து இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து நமக்கு சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, இந்த ட்ரேடு வந்து நம்ம வின் ஆகிட்டோம். இந்த ட்ரேடுமே வந்து நம்ம எடுக்கலாம். பட் ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டு தடவையே மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்காக இவ்வளோ தூரம் மேலே போயிருக்காங்க. அப்போது இங்கே ஒரு லெவல் இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ட்ரேட் வந்து நம்ம போகல. ஓகேங்களா? பட் இந்த லெவலுக்கு ரீச் ஆனாங்கன்னா, இந்த லெவலுக்கு வந்து அவங்க என்கல்ஃப் பண்ணாங்க, சரி எக்ஸாஷன் பண்ணாங்கன்னா லெவல்லேருந்து நம்ம பைக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து என்கல்ஃப் பண்ணியிருக்காங்க நல்லா. ஓகேங்களா? ஸோ கேண்டில் இப்போ லெவலில் தான் இருக்குது. கீழே இருக்க லெவலையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் நம்மளோட சேஃப்டிக்காக. அதுக்கு கீழே இன்னொரு லெவல் இருக்குது, அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஏரியாவில் இங்கே பாருங்க ஒரு கேப் டவுன் தெரியுதுங்களா? நம்ம இங்கே கேப் அப்பு போயிட்டு அடி வாங்கணும் இல்லையா, அதே மாதிரி இங்கே கேப் டவுன் வந்துருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? பட் ஈவன் தோ கேப் டவுன் வந்தாலுமே நமக்கு ட்ரேட் பாயிண்ட் வந்து இங்கே கீழே தான். சரிங்களா? இது ஒரு நல்ல ட்ரேடு தான். இந்த இடத்துல நான் பைக் போயிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து லெவலை முடித்தோடனே இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா லெவலை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பட் இந்த லெவலுக்கு கரெக்டாக இந்த சப்ளை ஏரியாவில் தான் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா கேப் டவுன் வேறு இந்த கேண்டில் லெவலில் பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் கேப் டவுன். ஓகேங்களா? அதனால் இந்த ட்ரேட் வந்து நம்ம செல்லுக்கு வந்து பைக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இதோட மேஜர் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா பை தான், அப்பு தான். ஓகேங்களா? அதையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம ட்ரேடுக்கு வந்து போயிருக்கோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, தேங்க் காட். அது கேப் அப்பு முடிஞ்சதும் கரெக்டாக நம்ம கேண்டில் தான் முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல அவர் கம்மியான அமௌண்ட்டுக்கு செல்லுக்கு ட்ரை பண்ணுறான். தட் மீன்ஸ் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஏன் போட்டிருக்கேன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நமக்கு கண்டினியூஷன் சைன் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் கண்டினியூஷன் சைன் தான் வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த இடம் வந்து நமக்கு ஒரு ஓவர்லாப்பிங், நார்மலாகவே ஓவர்லாப்பிங்காண்ட கேண்டில் போகும்போது ஒரு ரிஜெக்ஷன் வரும். அது இல்லாமல் இங்கே ஒரு ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா? இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நான் வந்து இதுக்கும் லெஸ் அமௌண்ட் ஏன் போனேன் அப்படின்னா, மேஜர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு, இது கேப் டவுன் வந்து செல் ஆனாங்க, இது கேப் அப் வந்திருக்காங்க. போனது சார்ட்டில் பார்த்தோம் இல்லையா, கேப் அப் வந்து பைஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து லெஸ் அமௌண்ட் பண்ணேன். சரிங்களா? ஓகே, நம்ம திரும்பியும் ரெகுலர் அமௌண்ட்டுக்கு வந்துடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓவராலாக நம்ம எத்தனை ட்ரேட் எடுத்துட்டோம்? இது ஓவராலாக கிட்டத்தட்ட 11 ட்ரேட் எடுத்துட்டோம். 11 ட்ரேடில் 3 ட்ரேட் வந்து நம்ம லாஸ்.
ஓகேங்களா. அந்த 100 ருபீஸ் நம்ம மென்ஷன் பண்ணலாம் கூட 10 ட்ரேடு, 10 ட்ரேடில் வந்து 3 ட்ரேடு வந்து நம்ம லாஸ். ஓகேங்களா. இது வந்து ஃபைனல் ட்ரேடு. ஈவன் தோ இதில் நம்ம வின் ஆனாலும் லாஸ் ஆனாலும் ட்ரேடிங் செஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. இந்த இடம் ஒரு நல்ல என்கல்ஃப் லெவல் தான். அடுத்த ட்ரேட் வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, டியூ டு கேண்டில் நம்மளது வந்து வெரி ஒஸ்ட் என்ட்ரி. ஓகேவா. இந்த என்ட்ரி சேவ் ஆகுமான்னு தெரியல. பட் இந்த என்ட்ரி எடுத்ததுக்கான ரீசன் வந்து இந்த லெவல் தான். லெவல் பிரேக்கு ப்ளஸ் அது என்கல்ஃப் பண்ணியிருக்கிறதான லெவல்ன்றதுனால நமக்கு அந்த லெவலில் வந்து சப்ளை ஜோன் இருக்கும். அதனால் எடுத்தேன். பட்டு நம்ம எடுத்தது வந்து ரொம்ப புவர் என்ட்ரி. கேண்டில் மூவ் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. ஓகேங்களா. 10 செகண்ட்ஸில் போய் பார்த்தோம்னா இப்போ லாஸ்ட்டு கேண்டில் இந்த கேண்டில் தான். செல்லர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பட் நம்ம ரொம்ப தள்ளி எடுத்துட்டோம். இப்போ தேங்க் காட் கொஞ்சத்தில் வந்து நம்ம வின் ஆகிட்டோம். இந்த ட்ரேட் கொஞ்சம் வந்து நம்ம மேலே போட்டிருந்தா கொஞ்சம் சேஃபாகவே வின் ஆகிருப்போம். ஓகேங்களா. பாருங்கள், -1 ஒரே ஒரு பாயிண்டில் வந்து நம்ம வின் ஆகிருக்கோம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோட ட்ரேடிங் இப்போது இந்த ட்ரேடிங் செஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ட்ரேடிங் செஷனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு $45 வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதோட நான் வந்து செஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து January 2 வந்து நம்ம ஸ்கைப் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் என்ன கிளாஸோட சப்ஜெக்ட் என்ன டாபிக்ஸ் இருக்கோ அதே டாபிக்ஸ் தான். பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா வந்து பீப்புள்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு மார்னிங் ஈவினிங் 2 டைம் அப்படின்னா கூட வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பட் டிபெண்ட் அப்பான் பீப்புள்ஸ் பொறுத்து தான். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.